பஸ் நிக்கல அந்த பஸ் ஸ்டாப்ல. வேகமா நீங்க ஓடி இருக்கீங்க. நீங்க வந்து என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்களேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன், பஸ் நிக்கல, அதனால பஸ் ஓடி போய் ஏறணும். பஸ் ஓடி போய் ஏறினீங்க. ஓகே. அன்னைக்கு எக்ஸாம் நீங்க போய் எழுதும் போது, இவ்வளோ பதட்டத்துல எழுதும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு தோணலையா எதுவுமே? பஸ் போயிடுச்சு, எக்ஸாம் முக்கியம், ஆனா இவ்வளோ வேகமா போகுது, நான் இப்படி ஓடுற இடத்துல ஏறுறேனே, என்ன தோணுச்சு அப்ப? கடைசி எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால சரி எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்லிட்டு ஓடி போய் பஸ் ஏறினேன். அந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதனால கொஞ்சம் பயமாயிடுச்சா உங்களுக்கு? ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பயம். இவ்வளோ பரவலா பேசப்பட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கிறது நீங்க நல்ல உள்ளமா வருத்தமா ஃபீல் பண்றீங்க? ஏன்னா அவங்க ஃபேமிலிலயும் பசங்க இல்ல, ஆனா பாப்பா மாதிரி ஒருத்தவங்க கல்விக்காக அந்த ஸ்கூல்ல அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளு அந்த ஸ்கூலுக்கு போறாங்கங்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தைக்காக அதை நிறுத்தி இருக்கணும். இதை வந்து தண்டனைகள்னு சொல்றதை தாண்டி இது போல வேற எங்கேயும் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான். அதனால அதை வரவேற்கலாம், தவறில்லை.